மார்னிங் சார். ஹலோ மேடம். ஹலோ மிஸ்டர் தில்லை. வாங்க, அபியை கோர்ட்டு கூட்டு போனோம். ஏமா இங்க வா. மேடம் போய் அந்த அபியை கூட்டிட்டு வா. சரி. என்ன மேடம், அபி ஜெயிலுக்குள்ள உண்ணாவிரதா அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டா போலுக்கு. ஆமா தில்லை, ஒரே தலைவலியா இருக்கு. என்னைக்கு அவ வந்தாலோ அன்னையில இருந்தே டார்ச்சர் தான். அடக்கிரும், கவலையே படாதீங்க. மெதுவாடி. ஏய், காலை மடக்கி வைடி. மடக்கலைன்னா என்ன பண்ணுவ? திமிர பாரு. அபி, சூப்பரண்ணம்மா கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அபி கேஸ் கோர்ட்டுக்கு வருதுல்ல, அதுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னா தண்ணி கூட்பாங்க. ஏண்டே, சரோஜாவை போட்டு தெரியாதா? உங்க வேலையை பாருங்கடி. சரோஜாவை அடிச்சா நாங்க பயந்துருவோமா? கோர்ட்டுக்கு போய் தண்டனை நிச்சயம் ஆன உடனே இங்க தானே வந்தாவன, அப்ப வச்சுக்கிறேன் அவளை. ஏண்டி எப்ப பார்த்தாலும் வம்பு பண்றீங்க? வாய முடுங்கடி. அபி வா அபி. கூட்டு போ கூட்டு போ. ட்ரையலுக்கு போறா, இங்க தான் வரணும். பாத்துப்போம், விட மாட்டல. கபாலியை கொஞ்சம் தட்டி வைங்க. ஓகே, நீ போ. சரிங்கம்மா. உன்னை கோர்ட்டு கூட்டிட்டு போ வந்திருக்காங்க, சைன் பண்ணிட்டு போ. நீங்க ஒரு சைன் போடுங்க. தேங்க்ஸ். ஓகே, வரேன் மேடம். சரி. என்ன மேடம், இன்னைக்கு கோர்ட்ல உனக்கு எல்லாமே எதிராக தான் நடக்கும். இனிமேல் பெர்மனண்டா இங்க தான். இந்த மாதிரி கலர் புடவை எல்லாம் இனிமேல் நீ கட்ட முடியாது. இந்தா அங்க பார், அத மாதிரி தான் வெள்ளை புடவை தான். என்ன முறைக்கிற? இது ஒன்றும் ஆபீஸ் இல்ல, முறைச்சாலும் கத்துனாலும் உன்னை விட்டு போறதுக்கு. புரியுதா? போ, வண்டியில இரு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நீ கிளம்பு. நன்றிண்ணே, நீங்க கிளம்புங்க. நீ போனா. ரொம்ப நன்றி. நீ போனா. பார்த்து போங்க. பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ, தொல்காப்பியம் ரத்தம் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துக்க இருக்க முடியாது.
எப்படி வலி தாங்கிட்டு இருக்கீங்களோ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும். நம்ம எப்படியாவது கோர்ட்டுக்கு போய் சேரணும், அதான் இப்போ முக்கியம். என்ன தொல்காப்பியன்? அங்க வரது ஆதியோட ஆட்கள் நினைக்கிறேன். அவங்க தான் வராங்க. டேய், அவனுங்க வந்தானுன்னா இங்க தான்டா இறங்கி ஆகணும். அப்படி இல்லாட்டி ஏய், ஒருவேளை அவங்க அங்க இறங்கிட்டாங்கன்னா அங்கேயும் நம்ம பசங்க இருக்கானுங்க. அந்த போட்டு பாருங்க. அண்ணா அது நம்ம ஏரியா போட்டு மாதிரியே இல்லையாண்ணே? டேய், ஒருவேளை அது பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்குமோ? ஏய், அப்போ அவங்க இங்க தானே இறங்கிருக்கணும். டேய், அப்படி போய் பாருங்கடா. ஏய் வாடா. வாங்கடா வாங்க. டேய், இங்க இருக்கானுங்கடா. விடுடா விடுடா. டேய், என்னாச்சு? என்னடா ஆச்சு? அடிச்சு ஓடுறாடா. புறா. ஏய் வாயா.
வாங்க, என்னாச்சு? இல்ல கால் அடிபட்டுடுச்சு. ஒரு நிமிஷம். இருங்க, இருங்க. ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம். கோர்ட் வரைக்கும் போகணும். எங்க கோர்ட்டுக்கு போகணும். ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க. கொஞ்சம் பின்னாடி. பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சார் சீக்கிரம் போங்க சார். போடா போ, ஃபாஸ்டா போடா, சீக்கிரம் போ, போ. சீக்கிரம் போங்க. வேகமா போடா. சீக்கிரம் போங்க சார். சீக்கிரம் போங்க. போடா, சீக்கிரம் போ, பக்கத்துல தான் இருக்கான், போ. அடையார் வழியா கிரீன்வேஸ் ரோட் போங்க. டேய் டேய் டேய், யாரா அது? டேய், பைத்தியம் எடுத்துமா வராமா? டேய் டேய். போ போ போ, போடா, போ. ஃபாலோ பண்றாங்க. அண்ணா சொல்றா. அண்ணா அண்ணா, அடையார் தாண்டி கிரீன்வேஸ் ரோடு வழியா போயிட்டு இருக்கு வண்டி. போடா போடா. அண்ணா, டேய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா அண்ணா, அவங்கள சேஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். எங்கடா? எந்த ஏரியால? அண்ணா இப்ப மவுண்ட் ரோட் வந்துட்டானே. என்னது மவுண்ட் ரோடா? என்னடா உளறீங்க? அங்கிள் அங்கிள் ஒருவேளை அவங்க கோர்ட்டுக்கு போறாங்களோ? அங்கிள் அவங்கள விடக்கூடாது. அவங்க 2 பேரையும் போட்டு தலை சொல்லுங்க அங்கேயே. ஓகே. டேய் அவங்கள விட்டுறாதீங்கடா. அவங்கள துரத்திட்டே போங்க. ஏதாவது சிக்னல் இல்ல போட்டு தள்ளிடுங்க. எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு உயிரோட போக கூடாதுடா. போக மாட்டானே, போக மாட்டானே, கண்டிப்பா போட்டு தள்ளிடுனே. அங்கிள் டேய் சுனில், நான் தான் பேசுறேன். நம்ம ஆளுங்களோட கோர்ட்டுக்கு போ. அங்க உபேந்திராவும் தொல்காப்பியும் வரானுங்க. வாசல்ல வச்சு போட்டு தள்ளிடுங்க. டேய் எக்காரணத்தை கொண்டு அவன் கோர்ட்டுக்குள்ள போயிட கூடாது. புரியுதா? இல்லாட்டி உன்னை தொலைச்சிரும் தொலைச்சி. சீக்கிரம் போங்க சார் ப்ளீஸ். போடா, வேகமா போடா. வெட்டி பலி போடணும் அவனுங்கள. ரெட் சிக்னல் வந்துருச்சு. சிக்னல் ராஜேஷ். டேய் வாங்கடா. இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ரெடியா இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா. ராஜ், டேய் சிக்னல் போட்டாங்கடா. வண்டியில இருங்க, வண்டியில இருங்க. டேய் வா, சீக்கிரம்.
விட்டா அண்ணன் நம்மள போட்டு தள்ளுவாரு. போடா. டேய் அவனுங்க கோர்ட்டுக்கு போறதா இருந்தா இந்த வழியா தான் வந்தாகணும். அவனுங்க உள்ள போக கூடாது, போட்டு தள்ளிடணும். சரிப்பா. என்னண்ணே இது பார், எதுக்கும் தயாரா இருங்க, தயக்கமே வேண்டாம். அவங்கள உயிரோட விடாதீங்க. நாங்க உஷாரா தானே இருக்கோம், அவனுங்களை தப்பிக்க விட மாட்டோம். ஓகே. ஓகேங்க, அவர் வந்ததும் கண்டிப்பா சொல்றேன். சரிங்க. சரிங்களா, வச்சிடுறேன். ஓகே. ஆதி இருக்காரா? இருக்காரு மேடம், உள்ள போங்க. ஒரு வழியா உபேந்திராவை தேடி கண்டுபிடிச்சிருக்கானுங்கம்மா. அவன் தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். இவனுங்களும் துரத்துக்கினே போய் அவனை ஒரு இடத்துல வச்சு சுட பார்த்திருக்கானுங்க. திடீர்னு தொல்காப்பியை நடுவுல வந்துட்டானா? அப்புறம் என்னாச்சு? குண்டு தொல்காப்பிய மேல பாஞ்சிருச்சுமா. தொல்காப்பியன் செத்துட்டானா? இல்லம்மா, தோல் மேல பட்டதுனால அவன் சாகல. ஐயோ, உபேந்திராவோட சேர்த்து தொல்காப்பியனையும் கொல்ல சொல்லி தானே ஆதி சொன்னாரு. அதாம்மா பிளான், ஆனா மிஸ் ஆயிடுச்சுமா. சரி விடு, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? தொல்காப்பிய ரொம்ப புத்திசாலிமா. நம்ம ஆளுங்க எல்லாரும் சென்னைக்கு வர்ற எல்லா வழியிலயும் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடல் வழியா உபேந்திராவை கொண்டு வந்து இங்க இறங்கி கோர்ட்டுக்கு போற நோக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கானாமா. வர்ற வழியில எங்கேயாவது போட்டு தள்ள வேண்டியதானே? ஒரு சிக்னல்ல மாட்டி தப்பிச்சிட்டானுங்களாமா. ஆனா நம்ம ஆளுங்க கோர்ட் வாசல்ல நிக்கிறானுங்க. அவனுங்க கோர்ட்டுக்கு போனாலும் வாசல்லே செத்தானுங்கம்மா.